ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் நியத்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காஷ்மீர் சீரீஸில் பஹல்காம். ஃபர்ஸ்ட் பஹல்காமில் நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் என்னென்னு பார்க்கலாம். பஹல்காமோட ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்குல்ல, ஆரு வேலி, பீதாப் வேலி, சந்தன் வேலி, அப்புறம் பைசாரன் வேலி. பஹல்காம் போகிற மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் வந்து இந்த 4 ஸ்பாட்ஸ் தான் விசிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீநகர்லேருந்து மார்னிங் கிளம்பி இந்த 4 ஸ்பாட்ஸும் பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஸ்ரீநகர் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பஹல்காமில் ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, ஆரு, பீதாப், சந்தன் வேலி, இது 3 ஒரு நாள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே பைசாரன் வேலி பார்த்துட்டு ஸ்ரீநகர் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எப்படி ரீச் ஆக முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து பஹல்காம்க்கு வரதுக்கு ஒரு டாக்ஸியில் வருவீங்கள்ல, அந்த டாக்ஸியில் நீங்கள் இந்த பிளேஸில் சுற்றி பார்க்க முடியாது. பஹல்காமில் யூனியன் டாக்ஸி ஸ்டாண்ட்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் செப்ரேட்டாக கேப் புக் பண்ணி அந்த கேபில் தான் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பஹல்காமில் இருக்க யூனியன் டாக்ஸி ஸ்டாண்டோட கார்டு. பஹல்காமில் இருக்க எல்லா ஹோட்டல்லையும் இந்த கார்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பஹல்காம் ஹோட்டல் ரீச் ஆனதும் இந்த காரில் எந்த டெஸ்டினேஷன் போகலாம், என்ன மாதிரி கார் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த காரில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கார் புக் பண்ணிக்கலாம். கார் வந்து டைரெக்டாக ஹோட்டலுக்கே வந்துடும். நீங்கள் டாக்ஸி ஸ்டாண்ட் போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த யூனியன் டாக்ஸி சிஸ்டம் பஹல்காம், ஸ்ரீநகர், சோன்மார்க், குல்மார்க், தூத்பத்ரி எல்லா பிளேசஸ்லேயுமே இருக்குது. அதே மாதிரி எல்லா பிளேசஸில் இருக்க ஹோட்டல்லையும் இந்த கார்டு கம்பல்சரியாக இருக்கும். ஸோ காஷ்மீரில் நீங்கள் எங்கே போகணுன்னாலும் ஈஸியாக கேப் புக் பண்ணிக்கலாம். ஆரு, பீதாப், சந்தன் வேலி, பஹல்காம் மார்க்கெட், அதாச்சும் அதான் சென்டர் பாயிண்ட். அங்கேருந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆரு வேலி, பஹல்காம் மார்க்கெட்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது பீதாப் வேலி. நீங்கள் பீதாப் வேலி போகிறதுக்கு ஆருலேருந்து அந்த ரூட்டில் ரிட்டர்ன் வந்து திரும்ப மார்க்கெட்லேருந்து பீதாப் வேலி போகணும். பீதாப் வேலி மார்க்கெட்லேருந்து 7.3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து சந்தன் வேலி. பீதாப் வேலியிலேருந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் சந்தன் வேலி ரீச் ஆகிடலாம். ஸோ ஆரு வேலி ஒரு பக்கம் இருக்குது, பீதாப் அண்ட் சந்தன் வேலி இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் பார்த்து இந்த 3 ஸ்பாட்ஸ்க்கும் கேபில் போயிட்டு 1 ஹவர் தான் டைம் கொடுப்பாங்க. அதாச்சு நீங்கள் இப்போ பஹல்காம் மார்க்கெட்லேருந்து ஆரு வேலி போகிறீங்க. ஆருவில் உங்களை ட்ராப் பண்ணதுலேருந்து நீங்கள் அங்கே சுற்றி பார்க்குற டைம் வந்து 1 ஹவர் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 1 ஹவருக்கும் மிச்சமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் கேப்க்கு. அதே மாதிரி பீதாப் வேலி போனாலும் பீதாப்லேயும் 1 ஹவர் தான் டைம் கொடுப்பாங்க. சேம் சந்தன் வேலிலையும் 1 ஹவர் தான் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா பே பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம 4th இருக்க பைசாரன் வேலி பற்றி பார்க்கலாம். பைசாரன் வேலி பஹல்காம் மார்க்கெட்லேருந்து 6.3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பைசாரன் வேலி வந்து ஒரு மவுண்டெயினுக்கு மேலே இருக்குது. நீங்கள் கீழே இருந்து அந்த பைசாரன் வேலி ரீச் ஆகணுன்னா ஒன்று ட்ரெக் பண்ணி போகலாம், இல்லைனா ஹார்ஸ் புக் பண்ணி போகலாம். ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால் கைட் கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா ரூட் மறந்துடுவீங்க. அப்படி இல்லைனா நிறைய ஹார்ஸில் போயிட்டுருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி போனாலும் ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஹார்ஸில் போனால் ப்ரைஸ் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதிகமாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி பேசுங்க. அடுத்து 5th இருக்க சிந்தன் டாப். சிந்தன் டாப் பற்றி வீடியோவில் நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து மாமலேஸ்வர் டெம்பிள், அதுக்கப்புறம் லிடர் ரிவர் வியூ பாயிண்ட். இது ரெண்டுமே பஹல்காம் மார்க்கெட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் நடந்தும் போகலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா, அந்த கேப்லேயும் இந்த இடத்துக்கு போகலாம். ரொம்ப பக்கத்தில் தான், லெஸ் தென் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்தன் டாப். சிந்தன் டாப் போக 2 வழி இருக்குது. ஒன்று ஸ்ரீநகர்லேருந்து சிந்தன் டாப் போயிட்டு அப்புறமா பஹல்காம் போகலாம். அப்படி இல்லைனா பஹல்காம்லேருந்து ரிட்டர்ன் ஸ்ரீநகர் வரும்போது சிந்தன் டாப் போயிட்டு ஸ்ரீநகர் வரலாம். நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து சிந்தன் டாப் போகிறதா இருந்தால் அனந்த்நாக் வழியாக போவீங்க. 138 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் போகும்போது பாம்பூர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் ஒரிஜினலாக குங்குமப்பூவெல்லாம் விளையிறாங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே குங்குமப்பூ வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் பஹல்காம்லேருந்து சிந்தன் டாப் வரதா இருந்தால் 110 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இது வந்து கோக்கர்நாக் ரூட்டில் வரும். ஸோ நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலுமே 3.5 to 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகிடும் அங்கே ரீச் ஆக. நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து சிந்தன் டாப் போனனால எந்த கேபில் நாங்கள் பஹல்காமுக்கு போனோமோ அந்த கேப்லேயே நாங்கள் சிந்தன் டாப் போயிட்டோம். இதுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 5000 பே பண்ணோம்.
அவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி அங்கே போகணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் கேப் டிரைவர் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு வேளை நான் அன்றைக்கி அவங்க பேச்சை கேட்காம இருந்திருந்தேன், நான் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பேன். நான் போய் அந்த இடத்த பார்த்துட்டு ரிட்டன் வந்து அந்த அண்ணாக்கு நான் அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னேன். நீங்கள் மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னா நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பஹல்காம் போனீங்கன்னா கண்டிப்பாக சிந்தன் டாப் உங்கள் ஐட்டனரியில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக சிந்தன் டாப் ரீச் ஆகிட்டோம். சிந்தன் டாப் வந்து சி லெவல்லேருந்து 12,000 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. சிந்தன் டாப் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான ரோட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இங்கே உங்களுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் சம்மரில் கூட இங்கே ஸ்னோ பார்க்கலாம். நாங்கள் ஜூன் எண்டில் போனோம், அதுக்கே ஓரளவுக்கு ஸ்னோ இருந்தது. நீங்கள் மே மந்த்லலாம் வந்தால் நல்லாவே ஸ்னோ பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஸ்னோஃபால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு சம்மர்லேயும் ஸ்னோ பார்க்கணுன்னா இது ஒரு இடம். இன்னொன்று வந்து குல்மார்க்கில் ஃபேஸ் 2 கண்டோலாவில் போனீங்கன்னா அங்கே ஸ்னோ பார்க்கலாம். இன்னொன்று வந்து சோன்மார்க்கில் 0 பாயிண்ட். இது 3 இடத்துலையும் சம்மர்லேயும் நீங்கள் ஸ்னோ பார்க்கலாம். ஸோ காஷ்மீர் போனால் இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் சிந்தன் டாப் ரீச் ஆகும்போது டைம் வந்து 11:30. சிந்தன் டாப்பில் 3 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பஹல்காம்க்கு கிளம்பிட்டோம். துருவலும் போட ஆரம்பித்தது. நாங்கள் ஈவினிங்குள்ளே பஹல்காம் ரீச் ஆகணும், அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வாட்டர்ஃபால் சிந்தன் டாப்லேருந்து கீழே வந்து பஹல்காம் போகிற வழியில் இருந்தது. இந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பஹல்காம் கிளம்பிட்டோம். பஹல்காம் ரீச் ஆகிட்டோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம், எல்டி ஹட். ரூம் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் பெரிய மவுண்டெயின் இருக்கும். அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. பஹல்காம் மெயின் மார்க்கெட்லேருந்து ஒரு 5 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரூம், ரெஸ்ட் ரூம் ரெண்டுமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. இங்கே ஃபுட் கிடையாது. ஃபுட் வந்து நம்ம வெளியே தான் சாப்பிட்டணும். இந்த ரூமுக்கு ஒரு நைட்க்கு வந்து நாங்கள் 2,100 rupees பே பண்ணோம். 2 நைட் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம். அது பீக் சீசனால் அந்த ப்ரைஸ். இதுவே கொஞ்சம் ஆஃப் சீசனில் போனீங்கன்னா ஈவன் 1,000 rupees கூட கிடைக்கும். ரூமில் திங்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் பஹல்காம் மார்க்கெட் போனோம். பஹல்காம் மார்க்கெட்லேருந்து அப்படியே ஒரு 10 to 15 minutes நடந்து போனால் ஒரு கோவில் வந்தது. அந்த கோவில் வந்து லியோ மூவியில் உயிர் பாதி உனக்கே சாங்கில் வரும்ல, ஸ்டார்டிங்கில் ஒரு கோவில், அது இந்த கோவில் தான். அது வின்டரில் காமிச்சனால ஃபுல்லாக ஸ்னோவில் இருக்கும். நாங்கள் சம்மரில் போனனால அங்கே ஸ்னோ இல்லை. ஆனால் நல்லா இருந்தது. அன்றைக்கி வெதர் வந்து அப்படியே சில்லுன்ட்டு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி டே அவ்வளோதான். இந்த கோவில் பார்த்துட்டு பஹல்காம் மார்க்கெட்டில் சுற்றிட்டு ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஆறுவழி போனோம். ஆறுவழியில் எல்லோரும் போகிற டூரிஸ்ட் ஸ்பாட் போகாமல் ஒரு ஆஃப் பீட் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ட்ரெக்கிங் போனோம். அந்த இடத்தோட பேர் வந்து சர்மார்க். இந்த ட்ரெக்கிங் வந்து டோட்டலாக 10 kilometers, அப் அண்ட் டவுன் வந்து 10 kilometers. இந்த ட்ரெக்கிங் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு 3 levels இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அந்த இடம் ரீச் ஆகணும். கீழே ரிவர் போய்ட்டுருக்கு பாருங்கள், அங்கேருந்து இந்த ஹைட்டில் ட்ரெக் பண்ணி இங்கே ரீச் ஆகணும். செகண்ட் லெவல் வந்து ஒரு ஜங்கிள் இருக்கும். அந்த ஜங்கிள் வழியாக போய் குட்டியாக ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம்லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா அது செகண்ட் லெவல். அந்த ஃபாரஸ்ட் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த மெடோ, இதுதான் வந்து 3rd லெவல். இதுதான் ஃபைனல் லெவலும் கூட. நாங்கள் ரேண்டமாக ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சது தான் இந்த ஹை ஹில்ஸ் ட்ரெக்ஸ் அண்ட் டூர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவங்க தான் இந்த ட்ரெக்கிங் கம்பெனியோட ஓனர் சப்சார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் காஷ்மீரில் டூர் பேக்கேஜஸ் வேணுனாலும் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ட்ரெக்கிங் வேணுனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி விமென்ஸ் குரூப் ட்ரிப், சோலோ ட்ரிப் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. லடாக் ட்ரிப்பும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்களை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பேக்ஸ், அப்புறம் ஷால், சாரீஸ், சல்வார் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் இருக்க நிறைய பிளேசஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க
ஒரு பியூர் பஷ்மினா ஷாலோட ப்ரைஸ் வந்து நியர்லி 1 lakh வரைக்கும் கூட போகுமா. அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த சின்ன டிசைன் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 2.5 months ஆச்சா. அதுக்கு எவ்வளோ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நீடில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க ஷாப்போட நேம் வந்து பஷ்மினா பேலஸ் பஹல்கம். நீங்கள் பஹல்கம் வந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இது முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆறு வேலி பார்க்கலான்னு கிளம்புனோம். போயிட்டு எங்களால் பெருசாக சுற்றி பார்க்க முடியல. ட்ரெக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் வர. அதுவும் இல்லாமல் அங்கே 1 hour தான் டைம். அந்த 1 hourல எங்களால் எதுவும் பெருசாக சுற்றி பார்க்க முடியல. ஸோ ஒரு பிளேஸில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து என்ன பிளான்னா நெக்ஸ்ட் டே தான் ஆரு பீத்தப் சந்தன் வரி போடலான்ற பிளானில் இருந்தோம். ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அமர்நாத் யாத்ரா ஸ்டார்ட் ஆகும். இந்த அமர்நாத் யாத்ரா வந்து ஒன்று சோன்மார்கில் பல்தால் வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா பஹல்கம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பஹல்கமில் பீத்தப் சந்தன் வரி போகிற வழியில் தான் இந்த அமர்நாத் யாத்ரா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ரூட் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க. டூரிஸ்ட் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த யாத்ரா போகிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஜூலை ஃபஸ்ட் வீக்குன்ட்டு இல்லை, அதுக்கு 1 week முன்னாடியே பிளாக் பண்ணிடுறாங்க. செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். உங்கள் பேக்ஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி தான் உங்களை பஹல்கம்குள்ளேயே என்ட்ராக விடுவாங்க. இந்த அமர்நாத் யாத்ரானால 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறைய பிளாக் பண்ணிடுறாங்க. நாங்கள் போனப்போ ஆறு மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. பீத்தப் சந்தன் வரி 2மே க்ளோஸ்ட், அலோவ் பண்ணவே கிடையாது. அதுவே நெக்ஸ்ட் டேலேருந்து ஆறுவும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்த விஷயம், டூரிஸ்ட்டும் வராங்க, யாத்ராக்கு போகிறவங்களும் வரனால க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிராஃபிக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் என்னென்னா, நீங்கள் பஹல்கம் விட்டு வெளியே போகணுன்னா ஈவினிங் 3 o'clock பஹல்கம் விட்டு வெளியே போயிடணும். அதே மாதிரி உள்ளே வரதுனா ஈவினிங் 3 இல்லை சம்டைம்ஸ் 6 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பஹல்கம்க்கு உள்ளே வரணும். இந்த டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் சரி, உங்களை வெளியவும் விட மாட்டாங்க, உள்ளவும் விட மாட்டாங்க. ஸோ பஹல்கம் அண்ட் சோன்மார்க் இந்த 2 பிளேஸஸும் நீங்கள் காஷ்மீரில் போகணுன்னா ஜூன் 15 முடிச்சிருங்க. அந்த டைம்குள்ளே முடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் எல்லா பிளேஸஸும் விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் மாமலேஸ்வர் டெம்பிள் போனோம். இந்த கோவில் வந்து பஹல்கம் மெயின் மார்க்கெட்லேருந்து ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் எந்த காரில் ஸ்ரீநகர்லேருந்து வந்தீங்களோ அந்த கார்லேயே நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். தனியாக நீங்கள் யூனியன் டாக்ஸிலெல்லாம் புக் பண்ண வேண்டாம். நாங்கள் யாத்ரா நடந்துகிட்டு இருந்தனால எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு ஆட்டோவில் போனோம். ஆனால் அந்த ஆட்டோ கூட ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க யாத்ரானால. இதுவே நீங்கள் மற்ற டைம் போனீங்கன்னா நீங்கள் போகிற காரில் போயிடலாம். ஸோ நாங்கள் மெயின் ரோட்லேருந்து நடந்தே போயிட்டோம். நடந்து போகிற வழி ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே சைலண்ட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது மாமலேஸ்வர் டெம்பிள். நீங்கள் சமந்தாவும் விஜய் தேவர்கொண்டாவும் குஷி மூவி நடித்தாங்கல்ல, அதில் சமந்தா அவங்க பாட்டிக்காக ஏதோ வேண்டிட்டு ஒரு கோவிலுக்கு வருவாங்கள்ல, அது இந்த கோவில் தான். ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோவில் கட்டி கூட எவ்வளோ hundreds of years ஆச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது லிட்டர் ரிவர். இது க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப அந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து ரூம் போயிட்டோம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு பஹல்கம்லேருந்து ஸ்ரீநகர் வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு வந்துட்டோம். இதோட என் காஷ்மீர் சீரீஸ் முடிஞ்சது. காஷ்மீர் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஒன்று இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே ட்ரெக்கிங் போனவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.